தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு கவலை. ஐயா ஒரு 1 வருஷம் லேசா என்னமோ நல்லது நடந்த மாரி இருந்தது. 7ஆம் இடத்துல இருந்து வந்த குரு வந்து ராசிய பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எதிர்ப்புகள் ஒழிஞ்சது. கடன கொஞ்சம் அடைக்க முடிஞ்சது. வாய்ப்புகள் கொஞ்சம் கிடைச்சது. இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன். திடீர்னு 7ல இருந்து 8க்கு மாறுனா நான் என்னங்க செய்வேன்? 8ஆம் இடத்துல வந்து மறைவு அமைப்புகள்ல சுபர்கள் கெட்ட பலன்கள செய்வாங்களே, அதுக்கும் உங்க ராசிக்கும் விளக்குங்க. உங்க ராசிநாதன் 8ஆம் இடத்துல தான் உச்சமாகிறார். ராசிநாதன் உச்சமடையும் போது ராசி வலுவாகிறது. எல்லா நிலைமைகள்லையும் பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். மலையை கட்டி, அதாவது இதை கட்டி மலையை இழுக்கிறதுன்னு வாக்கு குடும்பஸ்தானம். அப்போ அதில் பணம் இருக்குது, அதில் வாக்குஸ்தானம் பலிதம் போன்ற அமைப்புகள் இருக்குது. இதெல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. 4ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்க போகின்றனால அர்த்தாஷ்டம சனியை குரு பார்க்க போகின்ற காரணத்தினால கச்சிதமாக செஞ்சு பரவாயில்ல எப்படி இவர் பண்ணார், மூக்கு மேலே உருளை வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அளவிற்கு ஒன்றை நன்றாக செய்து அதன் மூலமாக புகழடையக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி வரப்போகிறது. சனி பயிற்சினாலே சகல அப்படியே நடுங்கும், எல்லா சர்வ அங்கமும் நடுங்கும்னுவாங்க. ஏன்னா சனினாலே ஏதாவது ஒரு கெடுபலன்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம். குருப்பெயர்ச்சினா ஒரு ஆனந்த இனிய இன்ப எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு நல்லவர் வராருன்னா நம்ம வந்து வீட்டை கிட்ட கழுவி தொடச்சி கிடச்சி வைப்போம். ஏதாவது மாமா வராரு, எப்போவுமே வரும்போது எதனா வாங்கிட்டு வருவார், அப்படி இப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். அதே நேரத்தில் கண்டிப்பானவர், நம்மளை வந்து எப்போவுமே பிடிக்காதவர், எதிரி ஒருத்தர் வராருன்னு சொன்னால் எதிர்பார்ப்போடு இருப்போமா, வந்தால் மனுஷன் எப்படா கிளம்பி போவார்னு இருப்போம் இல்லையா. இதுதான் சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் உள்ள வித்தியாசம். சனிப்பெயர்ச்சி ஒரு மாதிரியான கெடுதல்களை தந்து விடுமோ என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும்போது, குருப்பெயர்ச்சி போன வருஷம் நல்லா இல்லை, இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இன்பமாக எதிர்நோக்கக்கூடியது தாங்க இந்த குருப்பெயர்ச்சி. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு கவலை. ஐயா ஒரு 1 வருஷம் லேசாக என்னமோ நல்லது நடந்த மாதிரி இருந்தது. 7ஆம் இடத்துலேருந்து வந்த குரு வந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். எதிர்ப்புகள் ஒழிஞ்சது. கடனை கொஞ்சம் அடைக்க முடிஞ்சது. வாய்ப்புகள் கொஞ்சம் கிடைச்சது. இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன். திடீர்னு 7ல இருந்து 8க்கு மாறினா நான் என்னங்க செய்வேன்? 8ஆம் இடத்துல வந்து மறைவு அமைப்புகளில் சுபர்கள் கெட்ட பலன்களை செய்வாங்களே, அதுக்கும் உங்கள் ராசிக்கும் விளக்குங்க. உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துல தான் உச்சமாகிறார். ராசிநாதன் உச்சமடையும் போது ராசி வலுவாகிறது. எல்லா நிலைமைகள்லையும் பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். மலையை கட்டி, அதாவது இதை கட்டி மலையை இழுக்கிறதுன்னுவாங்க. வந்தால் மலை, போனால் இதுன்னுவாங்க இல்லையா. இந்த போனால் இதுன்ற மாதிரி சில ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய சில வேலைகளை செய்து அதன் மூலமாக உயர் மதிப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த 8ஆம் இடத்து குருவினால் கண்டிப்பாக உண்டு. பொருளாதாரம் ரொம்ப பெரிய அளவில் நல்லாயிருக்கும். காசு பணம் எந்த இடத்துலேருந்து வரும் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் தெரியும். தொழில் பண்ணலாமா, வேலை செய்யலாமா, வியாபாரம் பண்ணலாமா, விவசாயத்தை பார்க்கலாமா, அல்லது இந்த துறையில் பண்ணலாமா, நம்ம பிளாட்டு போடலாமா, பூமி விற்கலாமா, ரெசார்ட்டு கட்டி விடலாமா, கோல்டு ஷாப் திறக்கலாமா, மளிகை கடை வைக்கலாமா, எந்த கடை தகரமும் தங்கமாகும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக 2ஆம் இடத்து குருவின் அமைப்பு. 2ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 8ஆம் இடத்துலேருந்து அவர் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பார். 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம். அப்போ அதில் பணம் இருக்குது, அதில் வாக்குஸ்தானம் பலிதம் போன்ற அமைப்புகள் இருக்குது. இதெல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. 4ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்க போகின்றனால அர்த்தாஷ்டம சனியை குரு பார்க்க போகின்ற காரணத்தினால வீடு வாங்குவதற்கு தடைகள் இருந்தவர்களுக்கு அந்த வீடு வாங்கக்கூடிய தடைகள்லாம் இப்போது விலக போகுதுங்க. பெரிய அளவில் வீடு கட்ட முடியும், வீடு வாங்க முடியும். சும்மா டபுள் பெட்ரூம் மட்டும் வாங்கணும்னு நினச்சேன், ட்ரிபிள் பெட்ரூம் வாங்கலாம், பெரிய வீடு கட்டலாம், மனையை விரிவுபடுத்தலாம், அல்லது சொந்த ஊரில் கட்டணும்னு நினச்சவங்களுக்கு அந்த பாக்கியம் உண்டு. முதல்ல சொந்த வீடு இருக்குங்க, இன்னொரு வீடு வந்து ஒன்று கட்டி வாடகை கூடலான் இருக்கிறேன். கட்டிடங்களின் மூலமான லாபங்கள், அதை கட்டக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. அம்மாவை பற்றிய கவலைகள் இருந்தவங்க எல்லாத்துக்குமே பெரிய நன்மைகள் உண்டு. வெளிநாடு வெளிமாநில வாய்ப்புகள் கிடைக்கும். மிக முக்கியமாக விசா கிடைக்கும். அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு விசா இல்லை, ஆப்பிரிக்காவுக்கு போகிறதுக்கு விசா இல்லை, ஐரோப்பாவுக்கு போகிறதுக்கு விசா இல்லை, ஆஸ்திரேலியாக்காரன் கூட விசா கொடுக்க மாட்டேன்றான். இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே டக்குன பாஸ்போர்ட் விசா போன்ற விஷயங்களில் வெளிநாட்டிற்காக போகக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய சில தடங்கல்கள் விலகக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக உண்டுங்க. பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே வந்திருக்கிறது. ராசிநாதன் உச்சம் என்கின்ற அமைப்பில் ஒரு கௌரவம் கிடைக்கும். 4 பேர் மத்தியில் கூடுகின்ற இடத்துல ஒரு வாய்ப்பு, நீங்கள் புகழடைவதற்கு, கீர்த்தி அடைவதற்கு, பெருமை அடைவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து அந்த வாய்ப்பை அப்படியே நழுவ விடாமல் கரெக்டாக கச்சிதமாக செஞ்சு பரவாயில்ல எப்படி இவர் பண்ணார், மூக்கு மேலே உருளை வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அளவிற்கு ஒன்றை நன்றாக செய்து அதன் மூலமாக புகழடையக்கூடிய அருமையான நல்ல குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குங்க. 2026 இந்த குருப்பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த குருப்பெயர்ச்சி. இந்த குருப்பெயர்ச்சி வருஷம் 13 மாதம், ஒரு வருஷத்துக்கு 15 நாள் எக்ஸ்ட்ரான்ற அளவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருக்கும்.
இப்போ ஒரு ஸ்பெஷலான குரு பயிற்சிங்க, உச்ச குரு பயிற்சின்னு நாங்கள் சொல்லுவோம். 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடக வீட்டில் உச்சம் என்கின்ற அதிபலமான நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பில் 12 இயர்ஸுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10-13 வருஷமாயிடும், 12 அல்லது 13 வருஷத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு நல்ல விதமான உச்ச குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி. ஆக மனிதர்கள் இப்போது சாதகமற்ற தன்மையினால் கெடுதல்களினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் உய்விக்க வந்த பெருமான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வழிகாட்ட வந்த பெருமான் மாதிரி தான் அந்த குரு பகவானை நீங்கள் எடுத்துக்கணும். ஆக இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாரையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வைக்கிறதுக்கு தான் அந்த குரு பகவான் வருகிறார். குரு 5 இடங்களில் நல்லதுகளை செய்வார். 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் நல்லதுகளை செய்வார். அதற்கான ஒரு நேரடியான அர்த்தம் என்னென்னா, 7 ராசி 12 ராசியில் 7 ராசிக்கு சாதகமற்ற தன்மைகளையும் 5 ராசிகளுக்கு அதி உன்னத தன்மைகளையும் நல்ல பலன்களையும் தரக்கூடியவர் அவர். அப்போ இந்த தடவை ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 1:50 திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். இவர் எந்த 5 ராசிகளுக்கு நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதன ராசிக்கு 2ஆம் இடத்துல வருகிறார். இது ஒரு பெரிய நல்ல அமைப்பு. மிதன ராசிக்கு 2ஆம் இடத்தில் வரக்கூடிய அந்த அமைப்பு எக்ஸலண்ட்டாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு. மிதனம் நல்ல பலன்களை அடைய போகிறது. மீனத்திற்கு 5ஆம் இடத்திற்கு, அதாவது ஜென்மச்சனியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு ஐயோ பரவாயில்லப்பா, கொஞ்சம் பிரச்சனைகள் தீருகிறதே என்கின்ற மாதிரியாக ஒரு கஷ்டத்திலும் ஆறுதலை தரக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர், குறிப்பாக 30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே. 7ஆம் இடம் யாருக்காக வருகிறது? மகர ராசி. 7 வருஷமாக மகர ராசிக்காரங்க நல்லா இல்லை, 7.5 சனியில் போட்டு உங்களை அப்படியே முறுக்கு புளிகிற மாதிரி புளிஞ்சு எடுத்துருச்சு இல்லையா. இவங்க எல்லாருமே இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக இழந்த கௌரவம், இழந்த பணம், இழந்த நம்பிக்கை எல்லாத்தையும் அப்படியே திரும்ப பறித்து அப்படியே ஓரளவுக்கு அப்போ நானும் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகின்றது. அடுத்ததாக 9ஆம் இடத்திற்கு விருச்சிக ராசிக்கு வருகிறார். விருச்சிக ராசிக்கையும் உச்சகுரு பார்க்க போகிறார். இதில் விருச்சிக ராசி ஒரு ஸ்பெஷல்னு தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தா, உச்சமடைகின்ற குரு தன்னுடைய 5வது முதலாவது பார்வையாக முதலில் பார்க்க போது விருச்சிக ராசியைத்தான். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. நிறைவாக கன்னி ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல வருகிறார். 11ஆம் இடம் வெற்றி, லாபம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் குறிக்கும். வெற்றினா அதில் எல்லாமே அடங்கிடுதே. காதலில் வெற்றி, வாழ்க்கையில் வெற்றி, உடலில் ஆரோக்கியத்தில் வெற்றி, மனதில் வெற்றி, சந்தோஷத்தினுடைய மறுபதிப்பு தானே வெற்றி. வெற்றியால் விளைவது தானே சந்தோஷம். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு சந்தோஷம், வெற்றி போன்ற அத்தனை அமைப்புகளையும் இப்போது இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சினால் பெரிய மாற்றங்கள் இருக்குங்க. இன்னொரு ஸ்பெஷலே நீங்கள் குறிக்கணும். இது கடக வீட்டிற்கு வரக்கூடியவர் 13 ஆண்டுகள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு உச்சகுரு பயிற்சி. போன தடவை பார்த்தீங்கன்னா 3 ராசிக்கு அடுத்தடுத்து போய்கிட்டு வருவார். அதே அதிசார பயிற்சியாகவும் அது இருக்கும். 3 மாதம் மட்டும் அப்படியே உச்சனாக இருக்கக்கூடியவர் டக்குன்னு மறுபடியும் ஒரு 3 மாதம் சிம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டிற்கு போய்விட்டு மறுபடியும் அப்படியே கடக வீட்டிற்கு வரக்கூடிய அதிசார குரு பயிற்சி என்பது இந்த வருடமும் நீடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. ஆனால் என்ன இருந்தாலும் குரு உச்சமடைந்தால் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அனைவருக்குமே இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு, அனைவருக்குமே ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை உண்மையிலே எதிர்பார்க்கலாங்க. இன்னொரு ஸ்பெஷலு, சனியை வேற பார்க்க போகிறார் 1 வருஷம். மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை இப்போது பார்த்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் பரம்பொருளின் ஒரு ஆசீர்வாதமாக இந்த இனிய குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 1:50 மாறக்கூடிய இந்த குரு பயிற்சிங்க. பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மற்ற ராசிக்காரர்களும் பயன்பெறட்டும். ஐயா கிட்ட நீங்க கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஜோதிட ரீதியாகவோ இல்ல ஜாதக ரீதியாகவோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.